ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு நார்த்மோன். இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு கிஃப்ட் ஐடியா எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வால் ஹேங்கிங்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிஃப்ட் பண்ணுறதுக்காகவுமே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நார்த்மோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ அந்த வால் டெக்கர் மேக் பண்ணுறதுக்காக நான் 2 கலர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். கோல்டன் அப்புறமா வைலட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கோல்டன் கலரை பேக்ரவுண்ட் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக 4 சைடுமே பார்டர் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு ஃபுல் ஸ்கேல் அளவுக்கு வந்து நான் பெருசாக ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு சென்டரில் இருக்கிறத மட்டும் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது கீழே ஒரு நோட் வச்சுருக்கேன், இல்லைனா கீழே வந்து கோடு மாதிரி வரும். அதனால் ஒரு நோட் வச்சுட்டு அதுக்கு மேலே யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சிசர்ஸ் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணலாம். கட்டர் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும், அதுக்காக தான். இது வந்து ஒரு நேம் ஆர்ட் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக நேமை வந்து வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நேம் ஆர்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இப்போ அதில் நேம் எழுதுறதுக்காக நான் வயலட் கலர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன், பர்பிள் கலர். நேம் மட்டும்தான் எழுதணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு லெட்டர் கூட நீங்கள் எழுதி அதை கூட ஒரு வாலில் ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் நேம் எழுதிக்கிறேன். நேம் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் எழுதும்போது ரிவர்ஸ்டாக எழுதணும், ஏன்னா அப்போ தான் ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து ரிவர்ஸில் தான் எழுதிட்டுருக்கேன். ஏங்கிறது ஃபஸ்ட் லெட்டர், ஆனால் வந்து எப்பயுமே எழுதும்போது ரைட் சைட்லேருந்து எழுதுவோம். இப்போ வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சில லெட்டர்ஸுமே ரிவர்ஸ்டாக தான் எழுதணும். இப்போ வந்து 2 சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறதால பேக் சைடு எழுதும்போதுமே ஒரே மாதிரியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டர் வந்து நான் என் எழுதுகிறேன். என் நார்மலாக ரைட் சைடில் வந்து எழுதுவோம். இப்போ வந்து அப்படியே ரிவர்ஸ்டாக லெஃப்ட் சைடில் எழுதிக்கிறேன். அதே மாதிரி இது எழுதும்போதும் டபுள் லைன்டாக எழுதிக்கிறேன், ஏன்னா அந்த டபுள் லைனாக வர மாதிரி எழுதிக்கோங்க. நீங்கள் அப்படி ஃபோம் ஷீட்லேயே டேரெக்டாக கட் பண்ணலனாலும் ஒன் டைம் பேப்பரில் ட்ரா பண்ணி கட் பண்ணி பார்த்துட்டு லெட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் ஃபோம் ஷீட்டில் ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில டைம் வந்து எழுதும்போது தப்பாயிடும். ஸோ அதுக்காக ஒரு சில லெட்டர்ஸ் தான் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நிறைய லெட்டர்ஸ் வந்து அதே மாதிரி தான் வரும். என், எஸ் அந்த லெட்டர்ஸ்லாம் தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி வி, ஐ, ஹெச், ஏ இந்த லெட்டர்ஸ்லாமே அதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி இந்த மாதிரி நேம் எழுதும்போது எல்லா லெட்டர்ஸ்க்குமே ஒரு ஜாயிண்டிங் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஏக்கும் என்னுக்கும் ஜாயிண்டிங் இருக்குது, அதே மாதிரி எல்லா லெட்டர்ஸ்க்குமே ஜாயிண்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு லெட்டருமே தனித்தனியாக வந்துடும். இப்போ நான் ஃபுல்லாகவே அன்விகா அப்படிங்கிற நேம் வந்து எழுதியிருக்கேன். ஃபங்க்ஷனுக்காக தான் நான் இது மேக் பண்ணுறேன், நேம் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக. நீங்கள் ஃபங்க்ஷனுக்காக வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கிஃப்ட் ஐடியாவாக கூட உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு அந்த மாதிரி கிஃப்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நேம் எழுதிட்டு அதையுமே உள்ளே இருக்க சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாமே கட் பண்ணிக்கிறேன். கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லா லெட்டருமே ஒன்றோட ஒன்று ஜாயிண்டாக இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. அப்போ தான் ஃபுல் நேமாக வரும், இல்லைனா ஒரு லெட்டரும் தனித்தனியாக வந்துடும். இப்போ எழுதின நேம் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எழுதின நேமில் வந்து என்னும் கேவும் மட்டும்தான் ரிவர்ஸ்டாக எழுதியிருக்க மாதிரி இருக்கும். மற்ற எல்லா லெட்டர்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டைம் பேப்பரில் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வேறு ஒரு ஹார்ட்டினில் வந்து லெட்டர்ஸ் வச்ச மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வால் ஹேங்கிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. எல்லா லெட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிறதையுமே கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா லெட்டருமே ஜாயிண்டாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டேன். ரிவர்ஸ்டாக இருக்கும்போது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்க்க அன்விகா அப்படிங்கிற நேம் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் நம்ம எழுதும்போது என்னும் கேவும் மட்டும் ரிவர்ஸில் எழுதணும். அது இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்க்குறக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒன் டைம் பேப்பரில் எழுதி பார்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஒன் டைம் உங்கள் நேமில் அந்த மாதிரி லெட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நேம் கட் பண்ணியிருக்க நேமை வந்து அந்த ஃப்ரேமில் வச்சு ஒட்டிக்கலாம். ஃப்ரேம் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் மேக் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி கூட மேக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபெவிகால் யூஸ் பண்ணி எல்லாமே ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் நான் ஐ வந்து விக்கும் கேக்கும் சென்டரில் இருக்கிறது 2 சைடுமே ஜாயிண்டடாக ரைட் பண்ணியிருந்தேன். அது ஐ அவ்வளோ நீட்டாக தெரியல, ஸோ கொஞ்சமாக சைடில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாலில் ஒட்டினதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாலில் ஒட்டினதுக்கப்புறம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களுமே உங்கள் நேம் இந்த மாதிரி மேக் பண்ணி வாலில் ஒட்டிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷனுக்காக ஃபங்க்ஷன் பேபிக்கு நேம் வைக்கிற ஃபங்க்ஷன்லலாம் இந்த மாதிரி நேமை மேக் பண்ணி ஒட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நானுமே இப்போ இந்த நேமை வந்து அதுக்காக தான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நார்த்மோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வால் ஹேங்கிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.